எல்லாருக்கும் வணக்கம். 2026 பொங்கலுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. என்னது? இந்த பொங்கல் பரிசு திட்டம் பத்தின எல்லா விவரத்தையும் நாம இப்ப முழுசா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர் தான் இப்போதைக்கு ஹாட் டாபிக். இந்த வருஷ பொங்கல் பரிசா 3000 ரூபாய் ரொக்க பணம். இது நிஜமாவே ஒரு பெரிய தொகை. எல்லாரோட கவனத்தையும் இது ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த 3000 ரூபாய் எல்லாருக்குமே கிடைக்குமா? இந்த அறிவிப்புல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்? யாருக்கெல்லாம் அந்த பரிசு கிடைக்க போகுது? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த பொங்கல் சர்ப்ரைஸை பத்தி பாத்திரலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வருஷம் பொங்கல் பரிசா 3000 ரூபாய் ரொக்க பணமும் அது கூடவே ஒரு ஸ்பெஷல் பரிசு தொகுப்பும் கொடுக்க போறாங்களாம். அப்ப இந்த பரிசு தொகுப்புல என்னென்ன இருக்கு? அந்த 3000 ரூபாய் பணத்தோட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, ஒரு முழு கரும்பு, அப்புறம் ஒரு வேட்டி, சாலேன்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தராங்க. சரி, இந்த அறிவிப்பு ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பேசப்படுது? இதை நாம புரிஞ்சுக்கணும்னா போன சில வருஷங்களா பொங்கல் பரிசு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, 2022ல இருந்து 2024 வரைக்கும் தொடர்ந்து 3 வருஷம் 1000 ரூபாய் பணமும் பரிசு தொகுப்பும் கொடுத்தாங்க. ஆனா 2025ல பணமே இல்லாம வெறும் பரிசு தொகுப்பு மட்டும்தான். இது மக்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இப்போ 2026ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கா 3000 ரூபான்னு அறிவிச்சிருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான சர்ப்ரைஸா வந்திருக்கு. சரி, இப்போ நாம இந்த விஷயத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நான் சொன்னனே, ஒரு ட்விஸ்ட். அது என்ன? இந்த 3000 ரூபாய் பரிசுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு இப்ப தெளிவா பாத்திரலாம். நிறைய குழப்பம் இருக்கலாம். ஆனா நீங்க ஒரே ஒரு சிம்பிளான விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, உங்க ரேஷன் கார்டு ஒரு அரிசி அட்டையா இருந்து நீங்க அதை வச்சு அரிசி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு நிச்சயம் உண்டு. இதுதான் ரொம்ப சிம்பிளான அடிப்படை தகுதி. இன்னும் நல்லா புரியணும்னா இந்த டேபிள பாருங்க. உங்க கார்டுல PHH/AAY இல்லைனா NPHHன்னு இருந்தா உங்களுக்கு பரிசு உண்டு. ஆனா சர்க்கரை அட்டை அதாவது NPHH-S அப்புறம் பொருட்கள் இல்லா அட்டை அதாவது NPHH-NC வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ரொக்க பரிசு கிடையாது. அதனால உங்க ரேஷன் கார்டு என்ன வகைன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த 2026 பொங்கல் பரிசு கிடைக்காது. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க கார்டு கைக்கு வந்ததும் அடுத்தடுத்து வர்ற திட்டங்கள்ல நீங்க கண்டிப்பா பலனடையலாம். சரி, தகுதி இருக்கு. அப்புறம் எப்படி இந்த பரிசு வாங்குறது? தேவையில்லாத கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த டோக்கன் சிஸ்டம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். ரேஷன் கடை ஊழியர்களே உங்க வீட்டுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன்ல நீங்க எந்த தேதிக்கு எந்த நேரத்துக்கு கடைக்கு வரணும்னு தெளிவா எழுதியிருக்கும். நீங்க அந்த நேரத்துக்கு மட்டும் போனீங்கன்னா போதும். அவ்வளோதான். கடைசியா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான தேதிகளையும் நம்பர்ஸையும் பாத்திரலாம். இது ரொம்ப முக்கியம், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வர்ற ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமா தொடங்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்க டோக்கன்ல இருக்கிற தேதிப்படி நீங்க போய் உங்க பரிசை வாங்கிக்கலாம். இந்த திட்டம் எவ்வளவு பெரியதுன்னு இந்த நம்பரை பார்த்தாலே புரியும். கிட்டத்தட்ட 2,22,00,000க்கும் அதிகமான குடும்பங்கள். இதுல இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ல இருக்கிறவங்களும் அடக்கம். இத்தனை குடும்பங்கள் இந்த பொங்கல் பரிசால சந்தோஷப்பட போறாங்க. சோ சுருக்கமா சொல்லணும்னா உங்ககிட்ட அரிசி ரேஷன் கார்டு இருந்தா அந்த 3000 ரூபாயும் பரிசு தொகுப்பும் உங்களுக்கு நிச்சயம். உங்க டோக்கனுக்காக ரெடியா இருங்க. இந்த வருஷ பரிசு இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா அடுத்த வருஷம் என்னவா இருக்குன்னு ஒரு யோசனை வருது இல்லையா?